அதே மாதிரி நீங்க இதுல வந்தவங்க யாரு என்ன வெற்றி பெற்ற வேட்பாளரே தெரியலன்னு பொதுமக்கள் சொல்றாங்க. அதே மாதிரி வெற்றி பெற்றவர்களுக்கு அவர்கள் தொகுதியை விட்டு அடுத்த தொகுதியில போய் நன்றி சொல்றதெல்லாம் நம்ம இது வரைக்கும் எங்கேயும் கேள்விப்பட்டதில்லை. ஏன்னா அவங்க கூட இருக்கிறவங்க யாருன்னே தெரியல. அதனால இதுல என்ன எதையெல்லாம் சரி பண்ணணுங்கிறத முதல்வர் பார்க்கணும். இந்த மாதிரியான செய்திகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, மின்வெட்டு பிரச்சனை மாதிரியான செய்திகளை வெளியிடும் போது குறிப்பிட்ட சில சேனல்கள் வந்து முடக்குறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அரசு கேபிள் கைதும் பண்றாங்க பேசுறவங்க. அதாவது இந்த ஆட்சி அதான் நான் சொன்னேன். எங்க ஆட்சிகள்ல இருந்து அதிமுக திமுக ஆட்சிகள்ல இருந்து திராவிட கட்சிகளின் ஆட்சிகள் 60 வருஷமா நடந்துச்சு. அதுல இருந்து மாற்றம் என்னன்னா அவர்களுக்கு இருந்த சகிப்புத்தன்மை கூட உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது தான். இவர்கள் பார்த்தீங்கன்னா சேனல் 3 சேனல் அன்னைக்கு கட் பண்ணாங்க. அதுக்கு நாமெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்த உடனே அது சொல்றாங்க ஏதோ செட் ஆஃப் பாக்ஸில் பிரச்சனைன்னு. ஆனால் மற்ற சேனல்லாம் எப்படி வருது? அது தெரியுது. அவங்களால சகிப்புத்தன்மை இல்லை. நீங்கள் அவங்களால பொறுத்துக்கொள்ள நீங்கள் இன்னும் ஒரு கொஞ்ச நாள் பாருங்க, நீங்கள் அத்தனை பேருமே உணர்வீர்கள். நான் இன்னைக்கு சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒரு பேராபத்தை தமிழ்நாட்டு மக்கள் திராவிட கட்சிகள் மீது மாற்றாக இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்கிறது தான் அவர்களுடைய செயல்பாடுகள். கீழே உள்ள அவங்க நிர்வாகிகள்லேருந்து மேலே உள்ளவர்கள் வரைக்கும், அந்த அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் வரைக்கும் அதை நோக்கி தான் போகுது. தங்கள் தவறை சரி செய்யாமல், அதை சரி செய்ய தெரியாமல் அவர்கள் மற்றவர்கள் மீது பழி போட்டுறதுனால இப்ப மின்வெட்டு தமிழ்நாடுக்குள்ள அறிவிக்கப்படாத மின்வெட்டு இருக்கு. இதை சரி செய்வதற்கு காரணமாகாம போன ஆட்சியில உற்பத்தி செய்யல, அதுக்கு பண்ணல அப்படின்னு சொல்றது வந்து போன ஆட்சியில செய்யாததுனால தானே உங்களுக்கு ஆட்சி கொடுத்துருக்காங்க. நீங்க அதை வந்து எப்படி சரி பண்ணுமோ பண்ணுங்க, போர்க்கால அடிப்படையில் அணுக வேண்டிய விஷயங்களை அணுகுங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்றோம். அது சொன்னாலும் உங்களை குறை சொல்றோம். அவகாசம் கொடுக்கலாம், 6 மாசத்துக்குலாம் கரண்ட்டுக்கெல்லாம் அவகாசம் கொடுத்தா எல்லாம் பப்ளிக் வந்து ரோட்ல வந்து சண்டை போடுறாங்க. இது வந்து கேட்டால் அதையும் தூண்டி விட்டாங்கிறாங்க. எல்லாமே நீங்க இது மாதிரி ரீல் விட்டுட்டு இந்த மாதிரி ரீல் போட்டு ஆட்சிக்கு வந்து ரைட்டு, இந்த மாதிரி ரீல் விட்டு ஆட்சி நட முடியாது. ஏன்னா பாதிக்கப்படுறது உங்களுடைய அந்த சினிமா. உங்க கேட்டா கவர்ச்சிங்கிறீங்க. ஆமா, சினிமா கவர்ச்சியை பார்த்து தானே ஒரு ஹீரோ அவரு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா சூலூர்ல அந்த ஒரு சிறுமி இதப்ப ஒரு அம்மா பேட்டி கொடுக்குது. உங்க தொலைக்காட்சி தான் பார்த்தேன். நீங்க சினிமால ஹீரோ அப்படிலாம் செஞ்ச மாதிரி இதை வந்து தடுப்பீங்கன்னு நினைச்சு ஓட்டு போட்டோன்னு பாவம் அறியாமையில பேசுறாங்க. அது போல உங்களுக்கு வாக்களித்து வந்தவர்களை நாங்க எது சொன்னா நீங்க கோச்சிக்குவீங்க. நீங்க ஒரு சினிமா ஹீரோ. இப்ப எம்ஜிஆர் வந்து சினிமா ஹீரோ தான், பட் அவர் எம்எல்ஏவா இருந்திருக்காரு. திமுகங்கிற கட்சியில 20 வருடம் பணியாற்றி இருக்காரு. 2-3 முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்து அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பிச்சு அவர் கட்சியில நிறைய பேர் வந்து அரசியல் படுத்தப்பட்டவர்கள் தான் அங்க நிர்வாகிகள். செங்கோட்டையனே அப்ப ஊராட்சி மன்ற தலைவர், 72 கிளை செயலாளர் இருந்தாரு. ஊராட்சி மன்ற தலைவர் 77 அவர்கிட்ட கேளுங்க சொல்லுவாரு. 77 தேர்தலப்ப அந்த கட்சிக்கு அமைப்புகள் இருந்தது. நிறைய பேர் இந்தி போராட்ட வீரர்கள், எல்லாமே பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் உள்ளவங்க தான் மெஜாரிட்டி இருந்தாங்க. அதே மாதிரி நீங்க இதுல வந்தவங்க யாரு என்ன வெற்றி பெற்ற வேட்பாளரே தெரியலன்னு பொதுமக்கள் சொல்றாங்க. அதே மாதிரி வெற்றி பெற்றவர்களுக்கு அவர்கள் தொகுதியை விட்டு அடுத்த தொகுதியில போய் நன்றி சொல்றதெல்லாம் நம்ம இது வரைக்கும் எங்கேயும் கேள்விப்பட்டதில்லை. ஏன்னா அவங்க கூட இருக்கிறவங்க யாருன்னே தெரியல. இப்ப நான் முதல் முறையா பெரியகுளம் தொகுதிக்கு போனப்ப என்ன அழைச்சிட்டு போனது கட்சி நிர்வாகிகள் தான். அது மாதிரி நன்றி சொல்ல போனப்ப எனக்கு 1 வருஷம் 2 வருஷம் ஆனிச்சு அந்த தொகுதியெல்லாம் பிடிபடுறதுக்கு. நிர்வாகிகளுக்கு இன்டிமேட் பண்ணி போனா அவங்க தானே அந்த இடங்கள்ல ஏற்பாடு பண்ணுவாங்க. இவங்க நன்றி அறிவிப்ப வேற தொகுதியில போய் பண்றாங்க அப்படின்னா ரொம்ப கேலி கூத்தா இருக்கு. அதனாலதான் சொன்ன இது இன்ஸ்டா ரிசல்ட் 24ஆம் புலிகேசி ஆட்சி மாதிரி உங்களை நீங்க நிரூபிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்றோம். அதனால இந்த ஆட்சியாளர்கள் மற்றவர்களை குறை சொல்வதை விட்டுவிட்டு இதெல்லாம் சரி செய்து மக்கள் உங்களை நம்பி 107 தொகுதியில 108 தொகுதியில வாக்கு உரிமையை தந்திருக்காங்க, உங்களுக்கு ஆட்சிக்கு கொடுத்திருக்காங்க. சரி பண்ணுவதை சரி பண்ணுங்க. நீங்க சொல்ற மாதிரி முந்தைய ஆட்சிகள்ல செய்யாத நாங்க ஒரே நாள்ல மின்வெட்டெல்லாம் உடனே பண்ணலாம். ஏன்னா நிர்வாகத்தை சரியா பார்க்கணுங்கிறது தான் கீழே வரைக்கும் என்னன்னு கேட்டு பண்ணணும். இதுல மற்ற கட்சியை சேர்ந்தவர்கள் அங்க தூண்டி விட்டு பண்ணுவாங்கிறதெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல நடக்கலாம். யாரோ எங்க ரிலேட்டிவ் ஒரு இடத்துல நிர்வாக இபில ஒர்க் பண்ணா பண்ணலாம், எல்லா இடத்துலயும் பண்ண முடியாதுங்கிறது தான் உண்மை. சரியா பண்ண பாருங்க. குறை சொல்றதை விட்டுட்டு சரி பண்றதுக்கு முழுமூச்சா வேலை பாருங்கன்னு தான் சொல்றேன். முதலமைச்சர் திரு விஜய் பேசும்போது இனி வரும் காலத்திலையும் திமுக விசஸ் தாவேகா மட்டும்தான் போட்டி,
திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் மட்டும் தான் போட்டி, மற்ற கட்சிகள் எல்லாமே ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி உதாசீனப்படுத்துற மாதிரி பேசுறாரு. இல்ல அது பாத்துருக்கீங்க. தேர்தல் நேரத்தில் பேச வேண்டியதை தேர்தல் முடிஞ்சு மறக்காம அதையே போய் எழுதி கொடுத்தாங்களா எனக்கு தெரியல, அதையே போய் திருச்சியில் பேசியிருக்காரு. தேர்தல் நேரத்தில் பார்த்துக்கலாம், அதெல்லாம் மற்ற கட்சிகள் இருக்கா இல்லையா என்னங்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி மற்ற கட்சிகள் ஒன்றும் இல்லாம தான் 53 சீட்ல அவங்க ஜெயிச்சிருக்கோம் நாங்க. கரெக்டா? அந்த 53 சீட்ல நாங்க என்னதான் நீங்க கையில பாத்திரம் ஏற்றிட்டு ஒவ்வொரு கட்சி அலுவலகத்துக்கு போக வேண்டிய நிலைமை வந்திருக்கு. அதனால நீங்க அதிமுக ஊழல் கட்சி, அதிமுக மற்ற பிற அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு, நாங்க புதிய அதிமுகன்னு ஒரு பேச்சு பேசிக்கிட்டு அந்த கட்சியை அழிப்பதற்கான முயற்சிகள்ல இருக்கீங்க. அது நிச்சயம் நடக்காது, அதை யாரும் நடக்க விட மாட்டோம். நீங்க இதை விட வேகமாக அம்மாவின் தொண்டர்கள் வீடு கொண்டு எடுத்து வருவோம். உங்களை அடுத்த முறை சரியாக உங்களை தேர்தலில் தமிழ்நாட்டில் இன்னொரு புதிய கட்சி உருவாக இருக்குது. அவர் அண்ணாமலை அவர்கள் நான் ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறேன், எதிர்காலத்துல 31 நான் கட்சி ஆரம்பிக்க போறேன். உங்க நண்பர்கள் கூட என்னுடைய நண்பர் தான் இருந்தாலும் அவர் அன்னைக்கே கேட்டப்ப சொன்னேன், அவர் பாஜக விட்டு ராஜினாமா செய்யறது எனக்கு மிகுந்த வரவேற்பு. சிங்கப்பெண் திட்டத்தை எப்படி பாக்குறீங்க? சிங்கப்பெண் திட்டம் நான் இதுக்கு பதில் சொன்னா உடனே அந்த ஆச்சரியக்குறியெல்லாம் உடனே நேற்று தான் அறிவிச்சாரு எங்க முதலமைச்சர். அதுக்குள்ளார இவர் பேசுறாரு, இவர் எங்களை பார்த்து பொறாமப்படுறாருப்பாங்க. நீங்க தான் சொல்லணும். இப்பதான் அறிவிப்பு வந்திருக்கு, பார்ப்போம். அது கீழே ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன் அளவுக்கு அதை விரிவுபடுத்தி இன்னும் நிறைய பேரை அப்பாயிண்ட் பண்ணாதான் முடியும். அதான் பார்ப்போம். ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காங்க, வெயிட் பண்ணி பார்ப்போமே. பயங்கரமா அதுக்கு ஒரு பில்டப்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்டர்நெட்ல ரொம்ப அப்டேட்டா இருக்கீங்க, கண்டினியூஸா அதெல்லாம் வாட்ச் பண்ணுவீங்களா சார்? எனக்கு எங்க ஆபீஸ்ல இருந்து எல்லாத்தையும் அனுப்புவோம்.